அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் டிரைவேவும் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. ப்ரைம் லொக்கேஷன். 1.3 மில்லியனுக்கு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை 1.255க்கு முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் $45,000 வந்து கம்மியாகவே கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஏரியாவில் இருக்கிறது ஃபுல்லாகவுமே வந்து பயங்கர லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ். 60 இயர்ஸ் பழைய வீட்டில் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கும். நம்ம ஊரில் ஆஸ்பெஸ்டாஸ் இந்தியாவிலலாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம். இங்கே வந்து ஆஸ்பெஸ்டாஸ் வச்சு வீடு கட்டக்கூடாது. அது இருந்தாலும் உடனே நம்ம ரிமூவ் பண்ணணும். முன்னாடி 250 வெலிங்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு பில்டிங்ல தான் நாங்கள் இருந்தோம். கிங் ஸ்ட்ரீட் வந்து அதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற ஒரு பில்டிங். யங் அண்ட் ப்ளோர் போயிட்டு இருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு குவிக்காக ஒரு ஸ்டாப் படிச்சுட்டு ரவுடியை ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு நான் அங்கேருந்து அங்கே போகிறேன். ஸோ சில வெப் சீரிஸ்லாம் நாங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்கோம் யங் அண்ட் ப்ளோரில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மண்டே, விக்டோரியா டே, நமக்கு லாங் வீக்கெண்ட். ஸோ அதனால் நம்ம ரியல் எஸ்டேட் வேலையில் தான் இருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி மிசிசாகாவில் இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. நான் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு வீடு முடிச்சிட்டோன்னு சொன்னோம். ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன். யூஸ்வலாக 3 days வந்து கொடுப்போம் இன்ஸ்பெக்ட் பண்ணி. யூஸ்வலாக 1 டேவே போதும் இன்ஸ்பெக்ஷனுக்கு. பட் மோட்கேஜ் கிளாஸும் சேர்த்து போடுவோம். எங்களுக்கு மோட்கேஜ் அப்ரூவ் ஆனால் தான் நாங்கள் இந்த வீடு எடுப்போம் அப்படின்னு. ஸோ அதுக்கு 3 days தேவைப்படும். அதனால் இன்ஸ்பெக்ஷனும் நாங்கள் ஒரு 3 days போட்டு வச்சுருப்போம். பட் அடுத்த நாள் இன்றைக்கே வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Thursday வரைக்கும் டைம் இருக்குது. பட் இன்றைக்கே பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்ஸ்பெக்டர் வந்து ஆல்ரெடி கீழே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுதான் அந்த பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி. பழைய வீடு தான் இது. ஆல்மோஸ்ட் 60 இயர்ஸ் ஓல்டு வீடு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோக்கு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 1.3 மில்லியனுக்கு லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை 1.255க்கு முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் $45,000 வந்து கம்மியாகவே கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஏரியாவில் இருக்கிறது ஃபுல்லாகவுமே வந்து பயங்கர லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாக்டாக இந்த அட்ரஸ் என்னால் இப்போ சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னா, இன்னும் நம்ம கண்டிஷன் பீரியடில் இருக்கோம். இன்னும் இது கம்ப்ளீஷனுக்கு வந்து இன்னொரு 2 months இருக்குது. இப்போவே வந்து நான் இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதுதான் இங்கே இன்ஸ்பெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. சரி, அதனால தான் வெளியிலேருந்து சும்மா உங்களுக்கு இந்த வீடை காட்டுறேன். உள்ளேயும் குயிக்காக ஒரு டூர் காட்டுறேன். ஒரு ஹைலைட் என்ன விஷயம் அப்படின்னா, கீழே வந்து 2 bedroom, ஒரு ஃபுல் வாஷ்ரூம் இருக்குது. நல்ல பெரிய யூனிட் இருக்குது கீழேயே. அண்ட் கீழேயே 2 செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் டிரைவேவும் இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. ப்ரைம் லொக்கேஷன். இருக்கிறது சுற்றி வர ஃபுல்லாக வேற லெவல் லக்ஸரி ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். எப்போவும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு லக்ஸரி நெய்பர்ஹுட்டில் இருக்கிறதுலே பழைய வீடு வாங்கணும் அப்படின்னா அதோட பொட்டென்ஷியல் வந்து ஜாஸ்தி. நீங்கள் இதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணாலும் வேற லெவலில் இது வந்து உங்களுக்கு ஈக்விட்டி கொடுக்கும். ஸோ அதனால் இது ஒரு வண்டர்ஃபுல் டிசிஷன். ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைச்சது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஜென்ரேஷனல் வெல்த் மாதிரி. ஒரு $200-300 இதில் செலவு பண்ணாங்கன்னா இது அப்படியே வந்து ஒரு $500,000-600,000 வந்து கூட வந்து அவங்களால விற்க முடியும், இல்லை ரீஃபைனான்ஸ் பண்ண முடியும். அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ரெண்ட்டுக்கு கொடுக்கணும்னாலும் மேலே ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் யூனிட் இருக்குது. மேலேயே வாஷர் ட்ரையரும் இருக்குது. ஒரு ரூமில் வந்து வாஷர் ட்ரையர் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது இல்லாமல் பேஸ்மெண்ட்டுக்கு 2 செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குது. கீழே வந்து 2 யூனிட்டாக கூட நம்ம ஃபுல்லாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு ட்ரைவே இருக்குது. வீட்டுக்கு அந்த சைட்லேயும் ஒரு ட்ரைவே வருது. பட் இது கிடையாது, கராஜ் கிடையாது. குயிக்காக போய்ட்டு உங்களுக்கு பேக் யார்டையும் காட்டுறேன். இது மேலே இருந்து பேக் யார்டுக்கு போகிறதுக்கான வழி. கீழேயே 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. இது ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ். அது இல்லாமல் அங்கேயும் ஒரு செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த வீடை வந்து ஈஸியாக 3 யூனிட்டாக ரொம்ப ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். நல்லா இருக்குல்ல? ஸோ இதுதான். மற்றபடி ஃபுல்லாக நான் ஒரு டூர் இப்போ காட்டலை. நான் முன்னாடி சொன்ன ரீசன் தான். கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதெல்லாம் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வீடோட ஒரு குட்டி கிளிம்ஸ். இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சிருச்சு. மேஜராக எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இது 60 வருஷம் பழைய வீட்டில் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் என்ன சொல்கிறது, எதுவும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து அதெல்லாம் டிஸ்ரிகார்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே இவ்வளோ பழைய வீடு அப்படின்னு வரும்போது சில ஏரியாவில் மோல்ஸ் இருக்கும். அந்த டைமில் கட்டும்போது சரின்னு பார்த்ததெல்லாம் கட்டியிருப்பாங்க. இந்த வீட்டில் மெயினாக என்னென்னா 60 இயர்ஸ் பழைய வீட்டில் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கும். நம்ம ஊரில் ஆஸ்பெஸ்டாஸ் இந்தியாவிலலாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம். இங்கே வந்து ஆஸ்பெஸ்டாஸ் வச்சு வீடு கட்டக்கூடாது. அது இருந்தாலும் உடனே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ தட் பீங் செட், இதுல வந்து ஆஸ்பெஸ்டாஸ் இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லை. ஸோ அதனால which is a very good thing அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால இன்ஸ்பெக்ஷன் பாஸ் பண்ணியாச்சு. எவென்ச்சுவலி இந்த வீடை எடுத்துருவோம். அண்ட் இதுலயும் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கு. நமக்கு எப்படி ஒரு 10,000 அது ஒரு செலவு இருக்கும். பட் தட்ஸ் எக்ஸ்பெக்டட். இவ்வளோ பெரிய வீட்டில் வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு செலவு வந்து கண்டிப்பா கொஞ்சமாவது இருக்கும். நியூ இயர் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நம்ம வாங்கும் போது இல்லை இதெல்லாம் மாற்றணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட்
பட் ஆல் தட் இஸ் டன். இங்க நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னொரு வேலை இருக்கு, அதுக்கு போறோம். ஒன்றும் இல்லை, நான் ஒருத்தர் போய் மீட் பண்ண போறேன். அவர் வந்து எங்கேயாவது போகலாம், பப் மாதிரி எங்கேயாவது போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ரேண்டமா அவர் ஒரு நாள் நான் ஸ்ட்ரீட்ல தான் மீட் பண்ணேன், தமிழ் பர்சன். ஸோ அவரு கூட இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரிங்க்குக்கு போறோம் ஈவினிங்கா. அதுதான் என்னோட அடுத்த வேலை. எங்க போறோன்றத அப்படியே குவிக்கா நான் வீடியோல காட்டுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து ரெண்ட்டுக்கு தான் வரப்போகுது. மேல தனியா கீழே தனியா ரெண்ட்டுக்கு கொடுக்கலான்றதான் பிளான். மேல 3 பெட்ரூம் ஒரு ஃபுல் வாஷ்ரூம் இருக்கு, கீழே 2 பெட்ரூம் ஒரு ஃபுல் வாஷ்ரூம் இருக்கு, கீழே செப்பரேட் என்ட்ரன்ஸ் இருக்கு, கீழேயும் தனியா லாண்ட்ரி ஏரியா எல்லாமே இருக்கு. ஸோ அதனால மேல தனியா கீழே தனியா தான் நம்ம கொடுக்க போறோம். இல்ல ஃபுல்லாவே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கணும் அப்படின்னாலும் we are more than welcome. என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. பட் ஜூலை 19th தான் ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வருது. ஜூலை 25th இருந்து கொடுக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன மேல வந்து ஒரு டோர் போடணும். பேஸ்மெண்ட்டுக்கு இறங்குற இடத்துல வந்து டோர் இல்ல, ரெண்டுமே ஓப்பனா தான் இருக்கு. அங்க டோர் போட போறோம். அதுல ஒரு 5 டேஸ் எங்களுக்கு டைம் வேணும். ஸோ டெக்னிக்கலி ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்கும் மார்க்கெட்ல ரெண்ட்டுக்கு. ஸோ மிஸ்ஸிசாகால உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், வீடு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது வந்து டிக்ஸி அவுட்லெட் மால் பக்கத்துல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. info@pravinraj.ca, ஃபோன் நம்பர் 6478014563. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் ஆனால் இப்போ இமீடியட்டா நம்மளால இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியாது. அதனால போட்டோ வீடியோஸ் மட்டும் தான் காட்ட முடியும். ஜூலை 19th அப்புறம் தான் கீ வருது நம்ம கிட்ட. ஸோ ஜூலை 19th இருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வியூவிங் வச்சுக்கலாம் நீங்க வந்து பார்க்கணும்னா. பட் this is coming for rental. வீட்டுக்கு வந்து டிஃபன் சர்வீசஸ்ல இருந்து வந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ கிங் அண்ட் ஜான் ஸ்ட்ரீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். நல்ல வேலையா சாப்பாடு இருந்தனால கொஞ்சம் குயிக்கா சாப்பிட்டாச்சு. கிங் அண்ட் ஜான் ஸ்ட்ரீட்ல நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பப்ஸ் இருக்கு, நிறைய பேட்டியோஸ் இருக்கு. இன்னைக்கு வெதர் வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான வெதர், 24 degrees கிட்ட இருக்கு. ஸோ அதனால பேட்டியோ போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கிட்ட சொன்னேன். ஸோ போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி 250 வெலிங்டன் ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு பில்டிங்ல தான் நாங்கள் இருந்தோம். கிங் ஸ்ட்ரீட் வந்து அதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிற ஒரு பில்டிங். ஸோ அந்த ஏரியா எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஏரியா. டண்டாஸ் சப்வே ஸ்டேஷன்ல இருந்து சப்வே பிடிச்சி செயின்ட் ஆண்ட்ரூ ஸ்டேஷன்ல இறங்கி அங்க இருந்து அப்படியே நடந்து நம்ம கிங் அண்ட் ஜான் ஸ்ட்ரீட் போறோம். அப்ராக்சிமேட்லி 15 minutes ஆகும். அவரை 3:30 வர சொல்லியிருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் 3:15 போறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. ஸ்ட்ரீட்டும் சரி, கிளீன் ஸ்ட்ரீட்டும் சரி, ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட். சம்மர்ல முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேட்டியோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் நல்ல டிப் வரும். டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் வேர்ல்டு வைடாக அது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஃபில்ம் ஃபெஸ்டிவல். எல்லா செலிபிரிட்டிஸும் வருவாங்க, ஹாலிவுட் பாலிவுட் எல்லா இடத்துல இருந்தோம். அதுக்கு இந்த கிங் ஸ்ட்ரீட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வேற லெவலில் பார்ட்டி நடக்கும். இந்த வருஷம் டிப் நடக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து அதையும் நான் ப்ளாக் பண்ணுறேன். இங்கே நாங்கள் கேபிஸில் தான் இருந்தோம், கிங் அண்ட் ஜான் ஏரியாவில். மீட் பண்ணியாச்சு, நிறைய கதை டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய பேசணும். அதுக்கப்புறம் இப்போ யங் அண்ட் ப்ளோர் போயிட்டு இருக்கேன் இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்கு. அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு குவிக்காக ஒரு ஸ்டாப் படிச்சுட்டு ரவுடியை ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு நான் அங்கேருந்து அங்கே போகிறேன். லைட்டாக தான் ஒரு கிளிப் காட்டியிருக்கேங்க. ஏன்னா நான் யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது வீடியோக்காக போனால் நிறைய வீடியோ எடுப்பேன், ரெக்கார்ட் பண்ணுவேன். பட் அப்படி இல்லைன்னா எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நிறைய பர்சனலாக பேசுவோம், இப்போ அதெல்லாம் வந்து நம்ம வீடியோவில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்றனால. ஸோ அடுத்தது யங் அண்ட் ப்ளோரில் நாங்கள் எங்கே போனோம், எப்படி இருக்குது அப்படின்றது குவிக்காக ஒரு கிளிம்ஸ் காட்டுறோம். யங் அண்ட் ப்ளோர் வந்தாச்சு. யங் அண்ட் ப்ளோர் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டேஷன். நாங்கள் கனடா வந்த புதுசில் யங் அண்ட் ப்ளோர் ஸ்டேஷனில் தான் வாஷ்ரூம் இருக்கும். இங்கே எல்லா சப்வே ஸ்டேஷன்லையும் வாஷ்ரூம்ஸ் இருக்காது, வெரி ஃபியூ சப்வே ஸ்டேஷன்ஸ் தான் வாஷ்ரூம்ஸ் இருக்கும். ஸோ யங் அண்ட் ப்ளோர் வந்தோன்னா நோட் பண்ணி அங்கே நின்று வாஷ்ரூம் போகிறது எங்களோட வழக்கம். அண்ட் யங் அண்ட் ப்ளோர் ரொம்ப ஒரு முக்கியமான இன்டர்செக்ஷன் டொரண்டோக்கு. ஏன்னா அங்கே 2 லைன் வந்து இன்டர்செக்ட் பண்ணோம்.
நமக்கு ரெம்மியோட ஆஃபீஸ் வந்து இங்கே தான் இருக்குது யங்கன்பளூர்லேயே. ஸோ அதனால் அடிக்கடி வருவோம். ஐ மீன் ரெம்மி ஆஃபீஸு கிடையாது, ஷூட் நிறைய பண்ணுவோம். ரெம்மி வந்து ஒரு மீடியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க, சரி உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து வீடியோ ஷூட் ஏதாவது பண்ணணும்னா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில வெப் சீரிஸ்லாம் நாங்கள் இங்கே ஷூட் பண்ணியிருக்கோம் யங்கன்பளூரில். ஸோ அதனால் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஏரியா. நம்ம அன்டோனியோ பார்க் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். செப்பரேட்டாக அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தனியாக ஒரு எலிவேட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேரெக்டாக 51st ஃப்ளோர் போகுது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு.